இப்போ ஒரு ஆனந்த் மஹிந்திரா அவர்களால் அவரே ரொம்ப வியந்த வண்டியில் அது ஒன்று மராஜோ, பட் ஏன் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு? ரொம்ப எளிமையான மனிதர்கள், அவங்க போகிறதுக்கான குறைந்த விலையிலான கார் ஃபோர்டு செலிப்ரேட் பண்ணப்படுறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, எல்லாருக்கையிலும் ஒரு கார் தான். இதை மாருதியோ இல்லை டாட்டாவோ இல்லை மஹிந்திராவோ தான் பண்ணணும். ஸோ அதையே நம்ம செய்யாமல் இருக்கோம். கார் 3 டோர் விட்றப்ப அந்த மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்கல. என்ன சொல்றீங்க? இது வால்வா சாவான்னு ஆரம்பிச்சது தான். அது கார் கல்ட்டில் இருக்குது, அதனால நீங்கள் சக்சீட் ஆகிட்டீங்க. அடுத்த காரில் நீங்கள் சக்ஸஸ் ஆகுதுன்னு சந்தேகம். மஹிந்திராவோட டிஎன்ஏல இது இல்லை. சொகுசு, அப்புறம் மக்கள் புழங்கு மாதிரியான அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கான ஒரு டிசைனை பில்ட் பண்ணுறதெல்லாம் அவன்கிட்ட இல்லை. ஏன்னா அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஜிடு. அந்த டிஎன்ஏவை எப்படி மாற்றுறீங்க? எல்லாத்தையும் பேரியர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும். ஒரு கொலாபரேஷன், ஒரு அஜிலிட்டி, கல்ச்சரை கொண்டுகிட்டு நம்ம சொன்னோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெறும் டெக்னாலஜியில் நடக்க இல்லை, கல்ச்சரில் இந்திய கூடி அங்கே பறக்கணும், 10,000 கார் விற்கணும். இந்த எனர்ஜியையும் இந்த விஷனையும் நீங்கள் எப்படி அவங்க எல்லாருக்கையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா மற்றவங்க பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. இவி ப்ளஸ் ஏ ஆட்டோமொபைல் சைடில் ஈவியும் இந்த பக்கம் ஏஐயும் ஈவியும் சேர்த்த காம்பினேஷன்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி காம்பினேஷன். அந்த இடத்தை நோக்கி இந்திய கார்கள் எப்போது வந்துடும், கூடி சீக்கிரம் வந்துடும். ஆக்சுவலாக அது டிரைவ் பண்ணுறதை விட அழகாக டிரைவ் பண்ணுது. ஒரு கார் ஏஐயில் போகுது, இன்னொரு கார் மாட்டு வண்டி மாதிரி போகுது. அது நவீன கால மாட்டு வண்டி என்னன்னா ஐஸ் வண்டியாக மாறிடும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷோவுடைய கெஸ்ட் யார் அப்படின்னா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனத்தினுடைய ஆட்டோமேட்டிவ் டெக்னாலஜி மற்றும் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அந்த துறையினுடைய தலைவர் திரு வேலுசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை சந்திக்கிறதுல. எனக்கு உங்களுடைய சில வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் இந்தியாவினுடைய என்ஜின் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. த என்ஜின் மேன் அப்படின்னு உங்களை சொல்கிறாங்க. ஒரு நல்ல பெருமைக்குரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அது. நிறைய கேள்விகள் இருக்குது. முதல்ல எனக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி அடிப்படையிலான ஒரு கேள்வி. உங்களுடைய அனுபவத்துக்கு ரொம்ப இப்படி எல்லாமா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு காருக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்னு இருக்குது. ஏன்னா ஒரு காரை நாங்கள் பெரும்பாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப கம்பெனி என்ன பேர் வைக்கிறதோ அதுதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமான்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ XUV 300 தான் சொல்கிறோம், ஆனால் அது XUV 300 இல்லையா? நிறைய பெரும்பாலானவர்கள் அது XUV 300 XUV 700ங்கிறாங்க. பட் அது XUV 700 இல்லை, அது ஒரு கியூரியாசிட்டி. அப்புறம் பெரும்பாலான மஹிந்திராவுடைய கார்கள் ஏன் ஓல முடியுது? பொலிரோவாக இருக்கலாம், ஸ்கார்பியோவாக இருக்கலாம், இப்போ E20 இருக்கலாம், எல்லாமே ஓல முடியுது. எதுவும் சென்டிமெண்ட்டா? இந்த 2 கேள்வி இருக்குது. ஸ்கார்பியோ அப்படிங்கிறது ப்ராஜெக்டினுடைய நேம். கடைசியில் அந்த வெஹிக்கிள் வரும்பொழுது அதையே வச்சுட்டாங்க, அது ஸ்கார்பியோன்னு வந்தது. பொலரோ அதுக்கு முன்னாடியே வந்துருந்தது. பொலரோ முன்னாடியே வந்தது. அது அப்படியே அது ஆக்சிடென்டல் மேட்சிங் தான் அது. பட் அதுக்கு அடுத்து XUV 500 வரும் பொழுது இன்டர்நேஷனல் நேமிங்க்கு போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஸரி பிராண்ட்ஸ்லாம் ஒரு நேம் இருக்கும், அப்புறம் ஒரு எழுத்துக்கள் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அது போகும்போது டிராக்டரில் நமக்கு எப்பவுமே நாங்கள் ஜாம்பவானுங்க, அதில் ஓல தான் முடியும். டிராக்டரில் அதுலேயும் ஓல தான் முடியுது, ஓல் தான் முடியும். ஸோ அப்போ சொன்னாங்க நம்ம நியூமராலஜிக்கல் படி அதில் ஓல முடியறதுனால அப்படி ஓன்னு வாசிச்சிருவோம் அதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதான் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 அது ஓன்னு சொல்ல மாட்டாங்க, டபுள் ஒன் சொல்ல. ஒரு கார் எப்படி தயாரிக்கப்படுங்கிற அந்த டெக்னிக்கல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை தாண்டி அது சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் சொன்னீங்க. இப்போ ஸ்கார்பியோங்கிறது அந்த ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு. அப்போ ஒரு காரை நீங்கள் உருவாக்குறீங்கன்னா அதை முதல்ல ஒரு ப்ராஜெக்டாக கன்சிடர் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வைப்பீங்க. பட்ஜெட் அப்ரூவ் பண்ணாங்க. ஒரு 1600 கோடி 1500 கோடி பணம் அப்ரூவ் பண்ணுறாங்க. அது ஆனந்த் மஹிந்திரா அப்போ ஆனந்த் மஹிந்திரா தலைமையில் தான் அப்ரூவ் பண்ணாங்க. இப்போ அனிஷா அதை PNBC அப்படின்னு சொல்லுவோம், பட்ஜெட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் பட்ஜெட்ஸ் கமிட்டி, PNBC அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்டியில் போய் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம். மக்களுக்கு இப்படி நம்ம டெலிவர் பண்ணதுனால இவ்வளோ அப்ஜெக்டிவ்ஸ் அதை மீட் பண்ணோம். அது ஒரு 6-7 வருஷத்துக்கு நமக்கு ரெவென்யூ கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ட்டு. அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க அப்ரூவ் பண்ண உடனே அந்த கோடை ரிலீஸ் பண்ணாங்க எல்லாரும் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்கு. அதனுடைய நேம் தான் அந்த ப்ராஜெக்ட் கோடாக வரும். பெரும்பாலும் கார்களுக்கு பெயர் வைக்கப்படுவது, ஏன்னா அப்புறம் ஆளுக்கு பேர் வைக்கிறதுக்கு எப்படி எல்லாரும் கூடி சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்களோ, ஏன்னா அந்த பேரை வச்சு இருக்கு. பேரே அட்ராக்டிவா இல்லைன்னா அது வாங்க மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடாலஜி இருக்கான்னு கேட்குறேன். அது நிறைய யோசிப்பாங்க. அதில் ஆனந்த் ரொம்ப இன்வால்வ் ஆவார். அவருக்கு அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு. அப்புறம் எங்களுக்கு ஒரு 16,000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட சோர்ஸ் பண்ணுவாங்க, கிளவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க, கேட்பாங்க, எல்லாரும் அனுப்புவாங்க என்ன நேம்ஸ் பிடிக்குதுன்ட்டு. மார்க்கெட்டிங் அவங்களுடைய நேம்ஸ் வாங்குவாங்க. அப்புறம் ஆட்டோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்ககிட்ட நேம்ஸ் வாங்குவாங்க.
வாங்கிட்டு ஒரு பேர் நமக்கு மனசில் எப்பவுமே இருக்கும். ம். அப்போ அது ட்ரெண்ட் அந்த மாதிரி வந்ததுன்னா, அந்த வேர்ல்டு கிளவுட் ட்ரெண்ட் அந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிவிடுவாங்க. நேம்ஸ் முக்கியம்னு சொல்றது மாதிரி பெயர்கள் ரொம்ப முக்கியமானதாக பார்த்து தான் வைக்கப்படுது. ஆமாம். அதில் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க இப்போ மஹிந்திரா. இப்போ வந்து யூனிஃபார்மிட்டி மெயின்டைன். இப்போ உங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்க்குறப்போ இப்போ இந்த உலகத்துக்கு தேவையான அளவுக்கு கார்கள் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கா, இல்லை எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்? ரொம்ப கம்மியாக இருக்கு. ரொம்ப கம்மியாக ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லை, இப்போ இந்தியா போன்ற நாடுகளில் 100 பேருக்கு 22 கார் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அமெரிக்காவில் அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வேர்ல்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உலகத்தை கூட கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், இந்தியா போன்ற நாட்டில் இருக்கக்கூடிய ரோடு கட்டமைப்பு வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியோடு ஒப்பிடுகிற போது இங்கே விற்கப்படும் கார்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, குறைவாக இருக்குன்னு? குறைவாக தான் இருக்குது. இல்லை, அந்த அளவுக்கு இங்கே ரோடுகள் நமக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ரோடு நீங்கள் ஒரு கார் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிட்வீன் 10% to 20% ரெஜிஸ்ட்ரேஷன் டேக்ஸ் மட்டும் கொடுக்குறீங்க, ரோட் டேக்ஸ் மட்டும். அது இல்லாமல் ஜிஎஸ்டி, இப்போ XUV700 கார்லாம் வாங்கினீங்களா, ஜிஎஸ்டி வந்து 45% ஆஃப் த செல்லிங் வேல்யூ, அது வேல்யூ நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுக்குறீங்க. அப்போ நான் ஒரு கார் வாங்கும்போது எனக்கு நான் ரோடுக்கு சேர்த்தா நான் காசு கொடுக்குறேன். ஆமாம், இவ்வளவு கொடுக்குறேங்கிறது தெரியும். ஆனால் இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேன். ஜிஎஸ்டி வந்து 45%, அதுக்கப்புறம் 20% வந்து ரோட் டேக்ஸ். ஓ ஆமாம். அப்போ காரின் ஒரு 20 lakhs கார் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 lakhs வந்து ஜிஎஸ்டிக்கே போகுது. ஓகே, அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போகுது. அப்புறம் 4 லட்சம் வந்து இது ரோட் டேக்ஸுக்கு போகுது. அப்போ இதெல்லாம் முறையாக பயன்படுத்தப்பட்டால் இங்கே எவ்வளோ கார்களை வேணாலும் இறக்கலாம். ஆமாம், அதான் கார் விலையை ஒரு எக்கானமியினுடைய இண்டிகேட்டர் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார் சேலாக அது வந்து பூம் ஆகும். ஏன்னா இவ்வளோ மணி வரதுனால ஜிஎஸ்டி ரொம்ப அதிகம் நம்ம கார்களை பொறுத்தவரை. ஓகே, அப்போ அதிகமான கார்கள் ப்ரொடியூஸ் பண்ணப்படுவதனால ஒரு பெரிய பொருளாதார சுழற்சி இருக்குது அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த ஈவி கார்களுக்கு வருவதற்கு முன்னதாக உங்களை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை. நீங்கள் நாமக்கல்லை சேர்ந்தவர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். உங்களுடைய பின்புலம் சொல்ல முடியுமா? அப்பா விவசாயி, 1.5 ஏக்கர் நிலம், தண்ணி அதிகமாக இருக்காது, வானம் பார்த்த பூமி தான். நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி, கவரியாத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறதுனால அப்போலாம் தண்ணி இல்லை, அங்கே அந்த ஏரியாலாம் தண்ணி இல்லை. நாமக்கல் வந்து அதுதான் வந்து லாரிக்கு ஃபேமஸ் ஆச்சு. லாரி விவசாயம் இல்லாதனால லாரி, முட்டை, பாடி பில்டிங் அதில் தான் வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வந்து அப்பா அந்த தொழிலில் போகாதனால குழந்தைகளை படிக்க வச்சுட்டு இருந்தார். ஸோ படிப்பு நல்லா வரும் அப்போ, அதனால அது அப்படியே வந்துட்டோம் நாங்கள் மேலே. ஸோ அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு அண்ணா யூனிவர்சிட்டி. கல்லூரி படிப்பு அங்கே கந்தசாமி கண்டஸ் காலேஜில் +2 முடிச்சுட்டு நான் பிஎஸ்சி பண்ணினேன். பிஎஸ்சி பண்ணிவிட்டு ஸ்டேட்டில் 2வது ரேங்க் ஆகுனேன். அப்புறம் ஓகே, அப்புறம் அங்கேருந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்சிது சீட்டு. ஸோ அதனால் அங்கே அண்ணா யூனிவர்சிட்டி வந்தோம். ஒரு கல்லூரி காலகட்டத்தில் நீங்கள் என்னவாக வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்? எனக்கு அப்போ படிக்கும் பொழுது அந்த என்ஜினியரிங், அந்த டிசைன், R&D ரொம்ப பிடிக்கும். 3 பகுதி இருக்குது, R&D, மேனுஃபேக்சரிங், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், அப்படி 3 பகுதி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும். அந்த R&D காரில் வந்து என்ஜின் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த என்ஜினுக்கு தான் போகணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன். என்ஜின் மேலேயே அப்படி உங்களுக்கு ஒரு காதல்? பெட்ரோலையும் டீசலும் ஊற்றுறீங்க, அதுக்குள்ளே அது வீல் மூவ் ஆகுது, இது ஒரு மேஜிக் இல்லையா? அந்த மாதிரி இது என்ன நடக்குது, மற்றதெல்லாம் புரியுது, பட் இந்த என்ஜினுக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. ஒரு கருவி நம்ம நகர்த்துகிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, ஒரு குதிரையில போனாங்க, நடந்து போனாங்க, சைக்கிள்ல போனாங்க. ஆனா இந்த 4 வீலை வந்து உள்ள இருந்துகிட்டு மூவ் பண்ணுது. ஸோ இதுல ஏதாவது என்ன இருக்கு, எப்படி இது இயங்குது அப்படின்னு கத்துக்கலாம்னு ரொம்ப ஆர்வம். அடிப்படையிலே ஒரு கியூரியாசிட்டி இருந்து, ஸோ அந்த மேஜிக் தான் உங்களை என்ஜினை நோக்கி இழுத்துது. நீங்க ஒரு ஹார்ட்கோர் என்ஜின் மேன் இல்லையா? ஆமா. நீங்க மஹிந்திராக்கு வருவதற்கு முன்பும் கூட நீங்க என்ஜின் தான் உங்களுடைய ஏரியா? நான் என்ஜின் தான் தேடி, டாடா மோட்டார்ஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ பண்ணாங்க இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில. அப்போ வந்து அவர் இன்டர்வியூ பண்ணவர் வந்து நீங்க சர்வீஸ்க்கு வாங்க, பிடெக் பண்ணால் நீங்கள் சர்வீஸ்க்கு வரணும், நான் எம்டெக் பண்ணால் தான் நான் வந்து R&Dக்கு போய் எடுத்துவேன். நான் வந்து அந்த இன்டர்வியூவில் 1 மணி நேரம் வாதாடுறேன். லாஸ்ட் 25 மினிட்ஸ் நான் வந்து அவர்கிட்ட வாதாடிட்டு இருக்கேன். அந்த ஹச்ஆரும் அந்த வந்திருந்தவங்கள்ட்டும் எனக்கு வந்து R&D கொடுத்தா தான் நான் வருவேன், சர்வீஸ் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், ஏன்னா எனக்கு R&D தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லைப்பா, உங்களுக்கு வந்து பிடெக் வந்து நாங்கள் சர்வீஸ் தான் கொடுப்போம், நீங்கள் சர்வீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா R&D வந்துக்கலாம், ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா. இல்லை சார் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு வெளில வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து பஜாஜ் டெம்போன்னு ஒரு கம்பெனி வந்தாங்க. அப்போ தான் அந்த ட்ராக்ஸ் இன்னும் ஒரு வண்டி விட்டுருந்தாங்க அவங்க. அவர் அந்த R&D ஹெட் வந்திருந்தார். அவர் வந்து வினய் மோகன் நாள் முந்ததா, அவர் நல்ல பேர், நல்ல ஞாபகம் இருக்கு இன்னும். அவர் எனக்கு தெரிஞ்சிருந்தது, அந்த புக் படிப்போம் ஆட்டோ மேகசைன்ஸ். அவர் வந்து இன்டர்வியூக்கு வந்துட்டு என்னோட என்ஜின் ஆசையை பார்த்துட்டு நீ வா அப்படின்ட்டாரு. ஸோ உடனே அங்கே போய் என்ஜினில் ஜாயின் பண்ணோம். 1.5 இயர்ஸ். அப்போ வந்து மெர்சிடஸ் பென்ஸ்லேருந்து அவங்க கொலாபரேஷன் வச்சுருந்தாங்க.
ட்ராக்ஸ் வண்டிக்கு உள்ளே இருக்கிற என்ஜின் வந்து OM616 மெர்சிடஸ் என்ஜின். ஓகே. அந்த என்ஜினில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயினி என்ஜினியராக ஜாயின் பண்ணி அங்கேருந்து வந்த எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணேன். அப்போ தான் அந்த ஜெர்மனியில் வந்து எப்படி என்ஜின் தயாரிக்கிறாங்கன்னா அவர்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, நீங்கள் அங்கே போகணும், அங்கே போய் பார்க்கணும் எப்படி இவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பவன் கோயங்கான்ட்டு அவர் ஜிஎம்மில் 15 வருஷம் R&Dயில் வேலை பண்ணிட்டு ஜெனரல் மோட்டார்ஸில் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து மஹிந்திராவுக்கு வந்திருந்தார். அப்போ மஹிந்திராவுக்கு வந்து ஸ்கார்பியோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ஜினியர்ஸ்லாம் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பூனா வந்தார் அவர். அப்போ நான் போய் அவரை மீட் பண்ணேன். அப்போ மீட் பண்ணப்போ அவர் இன்டர்வியூ பண்ணும்பொழுது அவர் ஒரு என்ஜினில் அவர் டாக்டரேட் அப்படின்னு எனக்கு தெரியாது. அவர் ஒரு R&D ஹெட்டு, பட் பார்த்தா HR மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருந்தார். என்னோடய இன்டர்வியூ வந்து 1 மணி நேரம் போச்சு. நான் வந்து கிராங்க் ஷாஃப்ட், அந்த சுற்றுற கிராங்க் ஷாஃப்டில் எப்படி பவர் வருது, எப்படி பிஸ்டனில் அந்த எரியுது அப்படின்னு கொல்ச்சின்னு ஒரு ரஷ்யன் புக் இருக்குது, அதில் தான் படிச்சிருந்தேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அந்த பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னார். அந்த பேப்பரை கையில் எடுத்துக்கிட்டு நீ வந்து நாசிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஸோ நாசிக்கு போனோன்னே இதுதான் அப்பாயின்மெண்ட் லெட்டர், பாஸ்போர்ட் இருக்கா அப்படின்னாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அவர் கேட்டது விசா. ஆக்சுவலி விசா இருக்கான்னு கேட்டார். என்ன கேட்குறாருன்னு எனக்கு புரியல. நான் மறுபடியும் உள்ளே போய் அவரோட அசிஸ்டன்ஸை கூட்டு போய் மறுபடியும் உள்ளே போய் கேட்டேன். உங்கள்கிட்ட 2 இருக்குப்பா தம்பி. ஒன்று வந்து பாஸ்போர்ட், அது வந்து இந்தியா விட்டு வெளியில் போகிறதுக்கு. இன்னொன்று வந்து விசா. இந்த விசா இருந்தால் தான் அவன் வந்து அடுத்த கண்ட்ரியில் உள்ள விடுவான். இது 2 இருக்குது அவங்ககிட்ட அப்படின்னாரு. சார் என்கிட்ட எதுவுமே இல்லை சார், என்கிட்ட வந்து ரேஷன் கார்டு தான் இருக்குது. அந்த ரேஷன் கார்டு தான் நான் வந்து அதை கொடுத்தா நமக்கு எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறாங்கல்ல, அதை கொடுத்தா அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அதுதான் ஆச்சரியமாக இருக்குது இந்த கேட்குறப்ப. அதாவது என்ஜின் பற்றியும் தொழில்நுட்பம் பற்றியும் இவ்வளோ பயங்கரமாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் இப்போ உங்களுக்கு எக்ஸ்போஷரே இல்லை சார். முழுக்க இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குள்ளேயே ட்ராவல் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போனால் இப்படி பாஸ்போர்ட் தேவைப்படும், அதுக்கு ஒரு விசா இருக்குது, அதுக்கு ஒரு எம்பசி இருக்குது அப்படிங்கிற இதெல்லாம் நமக்கு அவ்வளோவா யூ டோன்ட் கம் அக்ராஸ்ல. இந்த எக்ஸ்போஷர்லாம் இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு கிராம பகுதியிலேருந்து வந்திருந்தாலும் கூட உங்களுக்கு வேண்டியதை கேட்டு போராடி பெற்றிருக்கிறீர்கள். அந்த துணிச்சல் இருந்தோம். அப்புறம் பெரிய பெரிய நபர்களோடு, அவங்க ரொம்ப பெரிய ஆட்களோடு உரையாடக்கூடிய அளவுக்கான தரவுகளை கையில் வைத்திருந்துருக்காங்க. அந்த ஆட்டிடியூடை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணீங்க? எதுக்கு இந்த கேள்வியை நான் கேட்குறேன்னா, இன்றைக்கும் கூட நிறைய பேர் வெல் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க. ஏன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஹைலி அவைலபிள். அப்படிங்கிற பட்சத்தில் தரவுகள் நிறைய இருக்குது. ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ அல்லது வந்து நம்மை விட உயர்வானவர்கள் என்ற போது அதுட்டு அவங்கள்ட்ட எப்படி போய் சொல்கிறதுங்கிற ஒரு கூச்சம் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்குறேன். அந்த ஷை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, மற்றவங்க வந்து அவங்கள எப்படி உங்களுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, இது வந்து ஒரு பர்சனாலிட்டி தான் சார். இது மற்றவங்க வந்து உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் உங்களோட இன்னர் என்ஜினியரிங் இருக்குல்ல, உங்கள் இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்குல்லங்க, அது வந்து கூட நீங்கள் இன்ஜினியரிங் தான் சார் சொல்கிறீங்க. அதுதான் சார். அதை ஓகே, எஸ், யா, சொல்லுங்க. அது வந்து எப்படின்னா, உங்களை வந்து மற்றவங்கள பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். இவர் வந்து ரொம்ப டீப்பாக, இல்லை இவர் வந்து ரொம்ப ஷேலோவாக, இவர் வந்து நம்மளை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாரா, இல்லை உண்மையிலுமே இவருக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு ஒரு 2 கான்வர்சேஷன்லேயே பாடி லாங்குவேஜ்லேயே தெரிஞ்சிடும். ரொம்ப உண்மையிலுமே அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அது அவங்க வந்து மற்றவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுத்துட்டு அவங்ககிட்ட வந்து எனேபிள் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பெஸ்ட்டை எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் என்னை வந்து டாமினேட் பண்ண மாட்டீங்க, என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ணுவீங்க. ஓகே. பட் நான் இன்செக்யூராக இருந்தேன்னா மற்றவங்கள வந்து டாமினேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து கீழே புஷ் பண்ணிவிட்டு நான் மேலே வர பார்ப்பேன். அந்த சபிள் டிஃப்ரென்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இது இப்படி தான். நம்மளை டாமினேட் பண்ணுறவங்கள நம்ம உயர்வானவங்க பெரியாங்க நினச்சி பயந்துட வேண்டியதில்லை, அப்படியே இக்னோர் பண்ணிடணும். அவங்க இன்செக்யூர்டாக இருக்காங்க. ஆமாம், அவங்க இன்செக்யூர். அவங்களுடைய டாமினன்ஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. வேர்ல்டு முழுக்க ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, பல சயின்டிஸ்ட்டை பேசியிருப்பீங்க, நிறைய பெரிய இன்ஜினியர்ஸோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கிற போது அதற்கு உங்களை உளவியல் ரீதியாக எப்படி தயார்படுத்திப்பீங்க? நீங்கள் சொன்னீங்க எனக்கு ஒரு துணிச்சல்லாம் இருக்குது அப்படின்னாலுமே கூட, ஏன்னா அவங்களாம் 1000 பேரை பார்க்குற ஆட்கள், அவங்கள்ட்ட போய் ஒரு ஓகே இவருக்கு விஷயம் ஞானம் இருக்குது அப்படின்னு நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பட்சத்தில் தான் அவங்க நம்மகிட்ட வருவாங்க. அதற்காக என்னென்ன செஞ்சுருக்கீங்க? ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து உட்காரணும்னா இப்படி பல பேரை கடந்து. ஸோ இவர் பவன் கோயங்கா தான் என்னை வந்து ஃபஸ்ட்டு அனுப்பிச்சார். ஸோ வந்து பாஸ்போர்ட்டு விசாலாம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் போய் இறங்கிட்டு ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு ஒரு அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃப் தான், அந்த ஏர்லைன் ஸ்டாஃப் தான் என்னை வந்து அங்கே கிராஸ் போகிறதுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அங்கே தான் வந்து அந்த ஸ்கார்பியோ என்ஜின் வந்து 1 வருஷம் நான் இருந்தேன், அங்கே 1 வருஷம் இருந்தேன் ஜெர்மனி. ஆமாம், புக்கெலாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே போய் ஃபஸ்ட்டு வந்து ஒரு
ஃப்ரான்ஸ் தும்ஃபார்ட்னு ஒரு என்ஜினியரை நான் பார்த்தேன், மீட் பண்ணேன். அவர் தான் வந்து அந்த என்ஜினை டெஸ்ட் பெட்டில் போட்டு டெவலப் பண்ணிகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு ரா என்ஜின் பில்டு பண்ணியிருக்காங்க, ப்ரோட்டோடைப் என்ஜின் ஒரு என்ஜின் பில்டு பண்ணியிருக்காங்க. அவர் வந்து பார்க்குற விதம் குழந்த மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. ஒரு இங்கெல்லாம் வந்து காம்படிஷன் ப்ரெஷர், இங்கே வந்து நீங்கள் படிக்கலை, நீ வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, அது செய்யலை இது செய்யலை அப்படின்ட்டு. அவங்க வந்து உங்களை நெகட்டிவ்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 months என்னை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்போ சொன்னார், யூ ஹேவ் சம்திங் ஸ்பெஷல், ஐ ஆம் கோயிங் டு டெவலப் யூ அப்படின்னாரு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் 8 months என்னை வந்து அவர் டெவலப் பண்ணார். யூரோப்பில் இருக்கிற ஒவ்வொரு சயின்டிஸ்ட் இருந்த இடத்த எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு, அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், எப்படி வந்து இந்த யூரோப் வந்து இவ்வளோ பெரிய எக்கனாமிக் பவராக மாறுச்சு அப்படின்னா, அவர் சொன்னார், இந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியாக மாற்றுச்சு. அந்த இண்டஸ்ட்ரியல் சொசைட்டி தான் வந்து டெவலப்டு நேஷனாக இப்போ மாறி இருக்கு. பேஸ் வந்து சயின்டிஃபிக் அடிப்படையில் வந்து அறிவியல் தான் இது ஒட்டுமொத்த உயர்வுக்குமான அடிப்படை. உங்களுடைய கெரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஐ ஓப்பனர் அல்லது வந்து உங்களை ஒரு பெரிய பிகர் விஷனை நோக்கி நகர்த்தினது இந்த ஒரு வருட அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், இந்த ஒரு அனுபவம் தான். அதில் தான் வந்து என்ன ஒரு மனிதனாக மாற்றியது. திறமைசாலிகள் எப்படியும் அடையாளம் காணப்படுவார்கள் ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு இருக்கா? இருக்கு. இந்த சொசைட்டியில் வேர் கனெக்டிவிட்டி இஸ் ஃபார் பெட்டர், இது உண்டு. எனக்கு ஒரு ஆச்சரியம்னா, நானும் அடிக்கடி நினைப்பேன், மஹிந்திராவோட டிஎன்ஏல இது இல்லை. சொகுசு, அப்புறம் வந்து மக்கள் புழங்கு மாதிரியான அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கான ஒரு டிசைனை பில்ட் பண்ணுறதெல்லாம் அவன்கிட்ட இல்லை. ஏன்னா அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஜிடு, ஸ்டர்டியாக இருக்கிறது, நிலத்தில் ஆஃப் ரோட் திங்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு பழக்கப்பட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் சரி, அல்லது அங்கே இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏலே அது இல்லை அப்படின்லாம் நினைத்தது உண்டு. அப்படிலாம் நிறைய நண்பர்கள்லாம் பேசியது உண்டு. அந்த டிஎன்ஏவை எப்படி மாற்றுறீங்க? பிரில்லியன்ட் கொஸ்டின். பொலோரோவுக்கு அடுத்து ஸ்கார்பியோ பண்ணது பெரிய விஷயம் இல்லை. யூரோப்பில் இருந்தப்போ பிஎம்டபிள்யூவில் ஒர்க் பண்ணுறவரும் அங்கே ஏவிஎல்ல என்ஜின் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அந்த பிஎம்டபிள்யூ வண்டியில் போவார். நான் போகிறதுக்கு அவரோட டேக் பண்ணி போயிடுவேன். ஏன்னா அந்த தங்குற வீடு பக்கத்தில். அந்த வண்டியில் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, இந்த வண்டி இப்படி இருக்கா அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு வண்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்ணணும், இந்தியாவுக்கு பண்ணணும் ஆசை அப்பயே இருந்தது. அந்த பிஎம்டபிள்யூ வண்டியை வந்து எப்போ பார்த்தாலும் நான் பெஞ்ச் மார்க் பண்ணிகிட்டே இருப்பேன். இங்கே XUV 700 வண்டி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்ப பவன் சொன்னார், தம்பி நீ என்ஜினியர் பண்ணிட்டேன் 2017, நீ வந்து வெஹிக்கிளுக்கு வா, எனக்கு வந்து இந்த XUV 700 வந்து ஷுட் பி த கார் ஆஃப் த இயர், இந்தியன் கார் ஆஃப் த இயர். இந்த வண்டி வர்றப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் பேரியர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணணும், இது வந்து கரிகால சோளம் மாதிரி இருக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டோம் அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் அந்த எல்லா டீமையும் ரீஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு கொலாபரேஷன், ஒரு அஜிலிட்டி, அந்த 2 மைண்ட் செட்டையும் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு டீமை உருவாக்கணும். அதுதான் அந்த கொலாபரேஷன். இண்டிவிஜுவலாக இருந்தது, அந்த கொலாபரேஷனை உருவாக்கி பெஸ்ட் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டுகிட்டு வந்தது. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம் அந்த கல்ச்சரை கொண்டுகிட்டு வரதுக்கு. கல்ச்சரை கொண்டுகிட்டு வந்து நம்ம சொன்னோம், கரிகால சோழன் வந்து எவரெஸ்ட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. இப்போ நம்ம அந்த XUV 700 பண்ணணும். இது வெளியில் வர்றப்ப இந்த இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் வந்து எவரெஸ்ட்டில் பறக்கணும். ஆட்டோமோட்டிவ்னு ஒரு வேர்ல்டில் இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் அங்கே பறக்கணும். அதில் என்னன்னா, அந்த வண்டி டிரைவ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அது BMW மாதிரியே இருக்கும். அதில் அந்த கம்ஃபர்ட் இருக்கும், அந்த சவுண்டு டிரைவர்ஸ் இந்திய கூடி அங்கே பறக்கணும், 10,000 கார் விற்கணும். இந்த எனர்ஜியையும் இந்த விஷனையும் நீங்கள் எப்படி அவங்க எல்லாருக்கையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அது அந்த மேஜிக் எனக்கு இது ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான். நம்ம வந்து எல்லாமே நம்ம கையில் இருக்கும் பொழுது என்ன தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சர் தான். இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்ரோச், அந்த இன்டர்டிபெண்ட் அப்ரோச் இல்லை. நானும் நீயும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை உருவாக்குவோம். ஒரு விஸ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு அறிவாக இருந்தாலும் சரி, ஒரு பிரேவாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த மண்ணில் இருந்திருக்கு. நம்ம ஏன் வந்து ஒரு டெக்னாலஜிக்கு வந்து யூரோப்புக்கு போகணும்? அது ஏன் என்ன தடுத்தது அப்படின்னா, நம்ம இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா மற்றவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஆர்டினரி பீப்புளினுடைய டெலிவரி வந்து எக்ஸ்ட்ராடினரியாக கொண்டுகிட்டு வர்றதுக்கு இன்டர்டிபெண்ட் ஒர்க்கிங் அப்படிங்கிறத கல்ச்சரை வந்து நம்ம இம்பைப் பண்ணணும். இப்போ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான வேல்யூ வந்து நான் கொடுக்கணும். ஓகே, நான் இல்லை நீ பண்ணுறதே நான் நல்லா பண்ணுவேன், நீ என்ன பெரியவனா அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னு வச்சுக்கல, அந்த இன்டர்டிபெண்ட் ஒர்க்கிங்கே வராது.
ஸோ நீங்கள் இந்த இன்டர்டிபெண்ட் ஒர்க்கிங்கிற ஒரு கல்ச்சரை கொண்டுட்டு இருந்தோம். அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெறும் டெக்னாலஜியில் நடக்கல. இல்லை கல்ச்சரில் இந்த காக்னிட்டிவ் மைண்டுங்கிறது வந்து ரேஷனல் மைண்ட், லெஃப்ட் பிரைன். எமோஷனல் மைண்டுங்கிறது வந்து ரைட் பிரைன். இந்த வைராக்கியம் எங்கேருந்து வரும்னா எமோஷனல் மைண்டில் இருந்தால் வரும். இப்போ இந்த காக்னிட்டிவ் மைண்டுக்குள்ளே பூந்து இவங்களை விளையாண்டாதான் நம்ம இந்த அளவுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அப்போ தான் எனக்கு வந்துச்சு. எனக்கு சில நேரங்களில் நம்முடைய கார் நிறுவனங்கள் மீது ஒரு சின்ன வருத்தம் உண்டாகும். ஏன் நம்ம இன்னும் வளர்ந்துட்டோம், நம்ம கார் நிறுவனங்கள் நம்ப மாட்டேங்குது. நாங்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்குறோம், எங்களுக்கு வந்து சொகுசு, பாதுகாப்பு, ஒரு வெளிநாட்டு காரில் போகிறப்ப எங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி நாங்கள் உடைக்கிறதுக்கு எங்களுடைய பெரிய நிறுவனங்கள் இன்னும் முன்னமே இதை செய்திருக்கணும் அப்படின்னு சில நேரங்கள். பிரில்லியன்ட் கொஸ்டின். எந்தெந்த நிறுவனம்லாம் வந்து மக்களை வந்து இந்த மாதிரி வளரலின்னு நினைச்சாங்களோ அவங்களாம் வந்து அடிபட்டு போயிட்டாங்க. நாமளாக தான் நம்ம ஆட்கள் இதெல்லாம் வாங்க மாட்டாங்கன்னு சில அபிப்பிராயத்தை ரொம்ப அப்படின்னாரு. இதில் ஒரு கல்ட்டுன்னு ஒரு வேர்டு சொன்னீங்க. ஆக்சுவலாக கல்ட்டு தான் இமேஜ் பில்ட் பண்ணுது. ஓகே, கல்ட்டு தான் அது மேலே வேல்யூவே. ஆக்சுவலாக கார் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இட்டாலியன் கார் அப்படிங்கிறது ஒரு கல்ட்டு தான். ஓகே, இப்போ இங்கிலீஷ் கார்ஸ் அப்படிங்கிறது ஒரு கல்ட்டு தான் அது. அப்புறம் சில விஷயத்தின் மீது உரிமை எடுக்கிறதே அந்த கல்ட்டுலேருந்து தான். இப்போ ராயல் என்ஃபீல்டு ஒன்றும் நம்மளோடது கிடையாது. ஆனால் நம்மளுக்கு வந்து அது ஏதோ நம்மளோடதே தான் அப்படிங்கிற ஒரு வெள்ளக்காரன் வந்து கேட்டால் கூட போராடிய எங்கோட்டுறான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அம்பாசிடர் பார்த்தா அம்பாசிடரும் எங்களோடது நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அது அவனோடது அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணுறதுல. அப்போ ஒரு கல்ட்டு தான் ஒரு இமேஜ் பில்ட் பண்ணது. இமேஜ் தான் அவன் மீதான ஒரு நெருக்கத்தை உண்டாரு. நெருக்கம், ஸ்டேட்டஸ். இந்த கல்ட்டை பில்ட் பண்ண வாட் இஸ் த மேஜிக் தட் யூ ஆர் கோயிங் டு டு? இப்போ பொலரோ பார்த்தீங்கன்னா அது ஒரு கல்ட், ஸ்கார்பியோ அது ஒரு கல்ட், அதே மாதிரி XUV700 இல்லை, அதை நோக்கி நீங்கள் நகர்றது எனக்கு புரியுது. நகர்றது ஆமாம், அதை ஒட்டின ஒரு கலாச்சாரத்தையும் அந்த ஒரு கல்ட்டை B6 பார்த்தீங்கன்னா அது பார்த்துருக்கீங்க. அது வந்து அது மேலே தான் நான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த கல்ட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட ப்ரீஃபே அந்த மாதிரி தான். எனக்கு இன்னொரு தார் வேணும், பட் எலக்ட்ரிக் அவதாரில் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த டிசைனர்கிட்ட நாங்கள் சொன்னோம். அவர் வந்து இந்த ஒரு ஃபோம் மாடல் பண்ணி காமிச்சாரு. எமோஷனலில் வந்து எவோக் பண்ணால் அது கல்ட்டு, ரொம்ப ஃபங்க்ஷனலாக கொடுத்தா அது வந்து காக்னிட்டிவ், அவ்வளோ. அது ரேஷனல்னா பர்ஸ் எடுத்து பணத்தை எண்ணுவாங்க. அது வந்து இது வந்து லாய்க்கப்படாதுப்பா, 30 லட்சமாக லாய்க்கப்படாது. எமோஷனில் பிடிச்சிட்டிங்கன்னா பர்ஸே எடுக்க மாட்டாங்க. எனக்கு இது வேணும் அவ்வளோதான். எப்போ தர்றீங்க? நீங்கள் சொல்லும்போதே ஒன்று சொன்னீங்க, வந்து ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயினில் வந்து இமோஷன் வந்து கல்ட்டுலேருந்து லெஃப்ட் பிரெயின்லேருந்து வரும். இப்போ என்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அது லெஃப்ட் பிரெயின் தான். ஏன்னா அது வந்து உங்களுக்கு அது என்னடா பண்ணுது அது அப்படிங்கிற அது சச்ச கம்ப்ளீட் என்ஜின் மேன். என்ஜினே இல்லாத காரை நீங்கள் தயாரிக்கிறீங்க இப்போ. ஸோ பர்சனலாக அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இந்த எலக்ட்ரிக் வண்டியெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப கோவம் வரும். 20 வருஷமா இன்ஜினில் இருக்கோம் நம்ம, வந்து இப்போ தான் எமாக்கு 2 சீரீஸை விட்டுருக்கோம். இவ்வளோ அதை கொண்டாடுறாங்க மக்கள். XUV700 போய் எலக்ட்ரிக் பண்ண சொல்கிறாங்களே, என்ஜினை தூக்கி எடுக்கிறாங்களே. அப்போ தான் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒன்று. அதாவது சொசைட்டி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இந்த சேஞ்ச் ஆஃப் விண்டு அது கஸ்டமர்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கிறத வந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து பழசுலேயே இருந்தீங்கன்னா யூ வில் பி அவுடேட்டட். அதுதான் வந்து உலகம் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்தது. அப்போ தான் எனக்கு ஆச்சு, இப்போ வந்து நம்ம ரைட்டு பிரெயினை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், இந்த லெஃப்ட் பிரெயின் தான் ஒர்க் பண்ணணும். லெஃப்ட் பிரெயின்னா எந்த பாசமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து நமக்கு என்ஜின் வந்து என்னது, ஆட்டம் வேறு, இது வந்து பேட்ரி ஆட்டம். இந்த பேட்ரி வந்து இந்த லைஃப் டைம் கேரண்டி நம்ம கொடுக்கணும். 500 கிலோமீட்டர் கொடுக்கணும். ஒரு 500 கிலோமீட்டர் கொடுத்தா தான் மக்களுக்கு வந்து ஆங்ஸைட்டிங்க சார். அவங்க வந்து ஒரு சார்ஜ் போட்டாங்கன்னா 500 கிலோமீட்டர் வண்டி போகலைன்னா வண்டியை வாங்கிட்டு என்ன சார் பண்ணுவாங்க? அவங்க நம்ம வந்து 4 மில்லியன், சைனா மாதிரி 30 மில்லியன் 40 மில்லியன் நம்ம இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஈவி கார்களுக்கு தேவைப்படக்கூடிய கட்டமைப்பு வசதிகள் எந்த அளவில் இருக்குது? இங்கே இது கம்மியாக தான் இருக்குது. பட் இது வந்து எகன் திக்கன் ஸ்டோரி தான். யார் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ வந்து 30,000 புக்கிங் வந்துருக்கு இல்லைங்க. உடனே வந்து ப்ரைவேட்டில் என்ன பண்ணுவாங்க, இப்போ மஹிந்திராவுக்கு வந்து 37 புக்கிங் வந்திருக்கு. பர் மந்த் வந்து அவங்க 3000-4000 வண்டி டெலிவரி பண்ணுவாங்க, மக்கள் யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு பிஸ்னஸ் வரும். ஸோ நம்ம சார்ஜிங் போடலாம். இல்லை, இது வந்து there are two kind of things. One வந்து lay the road, the business will come automatically. The other one, do the business and lay the road. இதில் எந்த கேம் இப்போ ஆடிட்டு இருக்கோம்? அந்த 2வது கேம் தான் சார். ஆனால் இந்த 2வது கேமில் நான் தானே பாதிக்கப்படுவேன். கொஞ்சம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாட்டிப்பல்ல. எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஏன் நிறுவனங்கள் என் நிறுவனம் நான் சொல்ல வரதுன்னா என் கண்ட்ரியுடைய நிறுவனம். அது மஹிந்திராவாக இருக்கலாம், நான் இதில் எல்லாரையும் சேர்த்துப்பேன். டாட்டாவாக இருக்கலாம், இல்லை அசோக் லேலண்டே நாளைக்கு உள்ளே வந்து செஞ்சாலும் சரிதான், அவர்கள்லாம் ஹீரோ வந்து செஞ்சாலும் சரிதான். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் அவர் கார் கம்பெனிஸ். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல்
இப்போ ஒன்றும் இல்லை, ரிசர்வ் வந்துட்டாலும் அடுத்த பெட்ரோல் பங்க் எங்கன்னு ஒரு 10 வருஷம் மேலே பயந்து கிடக்கும். அது இப்போ இல்லை. ஆனால் அந்த நிலை ஈவிக்கு இருக்காங்கிறது தெரியல. இப்போ நீங்கள் இந்த ஹைவேல நாங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கோயம்புத்தூர், பெங்களூர், ஹைதராபாத், இந்த பக்கம் உடுப்பி எல்லாமே நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு இடத்துல சார்ஜ் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இதில் வந்து நல்ல சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. 500 கிலோமீட்டர் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. 200க்குலாம் கிடையாது, 500க்கு இருக்குது. இங்கேருந்து நீங்கள் திருச்சி போகிறீங்க, இல்லை இங்கேருந்து நீங்கள் வந்து உளுந்தூர்பேட்டை போகிறீங்க, அல்லது சேலம் போகிறீங்க, சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறீங்கன்னாவே சார்ஜிங் இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் ஃபுல் சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் போகணும். இன்னொரு முக்கியமான இதில் விசேஷம் என்னென்னா, இது வந்து ஒரு 2%. இந்த கார் வாங்குறவங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது கார் தான் வாங்குறாங்க. அவங்க இப்போ வாங்குறவங்க செகண்ட் கார் தான் வாங்குவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு இந்த செகண்ட் கார் வாங்குறவங்க இன்னவே அந்த இண்டஸ்ட்ரி ஃபார்ம் ஆகுறத வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எங்கிட்ட வந்து பிரைமரி கார் வந்து பெட்ரோலோ டீசலோ இருக்குது. இந்த காரை நான் வாங்குகிறேன். இந்த கார் நம்ம மஹிந்திரா சேல் பண்ணுறதுனால எனக்கு வந்து பிஸ்னஸ் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போடுறாங்க. அப்படியே வந்துட்டு அது பிரைமரி காருக்கு வரும். கொஞ்சம் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா வந்ததுக்கப்புறம் எவ்ரி 200 கிலோமீட்டர், எவ்ரி 250 கிலோமீட்டர் நான் சார்ஜ் பண்ணுற அளவுக்கு, க்யூ இல்லாமல் சார்ஜ் பண்ணுற அளவுக்கு நிறையா சார்ஜிங் ஸ்டேஷன் வந்துடும் அதுக்குள்ளே. அப்போ வந்து பிரைமரி காரம் மாறும். நீங்கள் சொல்கிறதுல 2 நடக்குது. நாளைக்கு இது பிரைமரி காராக மாறும், அதுக்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரும்னு ஒன்று சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே கூட ஆர்வத்திலையோ ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே நான் ஈவி கார் வச்சுருக்கிறேன் அப்படின்னு வாங்கக்கூடியவங்களும் வாங்கிட்டு தானே இருக்கிறாங்க. ஆமாம். இது ஒரு ஏன் இது வந்து ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டடாக இல்லைங்கிற? ஏன்னா இது ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்கணும். சார்ஜ் ஸ்டேஷன்ஸ் இருக்கணும். இதுக்கான இதை விட இன்னொரு சிக்கல் என்ன இதுன்னா, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் பிரச்சனை கூட அடுத்த பஞ்சாயத்து. வண்டி இடையில நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் சுப்பிரமணியனே ஒருத்தர் இருப்பார், வந்து சரி பண்ணிட்டு போயிடுவார். இதை சரி பண்ணணும்னா நான் மறுபடியும் வேலுசாமி சார் தான் ஃபோன் பண்ணணும். ஸோ தட் அந்த 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 என்விரான்மெண்ட்டை, அந்த ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணாமல் நாம் இதை நவர்த்தி கொண்டு. எலக்ட்ரிக் காரில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு பேட்ரி, அது மோட்டார், அவ்வளோதான். ஒரு கன்சியூமரான எலக்ட்ரிக் காரில் ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்ரி, ஒரு இது, அவ்வளோதான். அப்படி இல்லை, இதில் வந்து மேலே இருக்கிற டெக்னாலஜி இருக்குது பார்த்தீங்களா, ஃபீச்சர்ஸ் டெக்னாலஜி, அதில் வந்து ஏதாவது இதாகலாம், கிச் ஆகலாம். பட் இந்த மோட்டார் பேட்டரியில் வந்து சிக்கல் வராது. வெரி 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 ரிலையபிள். இதை ஒட்டி இருக்கக்கூடிய, இதை சுற்றி நடக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் முழுமை பெற. இன்னமும் இப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு 2700 crores இப்போ எல்லாமே வந்து சார்ஜிங் போடுறதுக்காக. என்ன பிரச்சனை, நமக்கு வந்து ஒரு 2.4% தான் இவி வந்து பெனிட்ரேஷன் இப்போதைக்கு. இது வந்து கொஞ்சம் ஒரு அமைச்சரான கேள்வியாக கூட படலாம். ஏன்னா எத்தனை சதவீதம் லித்தியம் ஒரு பேட்டரி, ஒரு செல் பயன்படுத்தப்படுகிறது ஒரு பேட்டரியில், டீட்டெயில் வந்து டெக்னிக்கலாக என்னால் எடுக்க முடியல. அது மாறுபடுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயில் ரிசோர்ஸஸ் அளவை கம்பேர் பண்ணுகிற போது வெனிசுலாவிலையோ எல்லா இடத்துலையும் குறையுது. ஓகே, சில பேர் எடுக்கல. ஆனாலும் கூட ஆயில் அண்ட் கேஸோட ரிசோர்ஸ் தான் அதிகம். கம்பேரிங் லித்தியம், அதோட கம்பேர் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லித்தியம். ஆமா, இதோட கோர் லித்தியம் தான். ஆமா ஆமா. அப்ப வெரி லிமிட்டட் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு ஈவியை வந்து நம்ம எவ்வளவு காலம் இந்த டெக்னாலஜி இதில் வந்து இந்த லித்தியம் டீசல் பெட்ரோலை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து போயிடுது, மறுபடியும் வேணும். இந்த லித்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா 98% நீங்கள் வந்து ரிகவர் பண்ணிடலாம் பழைய பேட்டரியிலேருந்து. ஆனால் இதை பற்றி ஒரு தெளிவான முடிவுகள் எதுவும் இல்லையே. இல்லை, இது வந்து 8% ரெக்கவர் பண்ணலாம். யூரோப்பில் இந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த ரிக்கவரி சென்டர்ஸ் வந்து நானே போய் பார்த்துருக்கேன். ரிக்கவரி சென்டர் வந்து இந்த வோல்க்ஸ்வாகனை வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்த போது 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து ரிக்கவரி சென்டரை கூட்டிகிட்டு போனாங்க. எப்படி வந்து பேட்டரி எடுத்துகிட்டு அந்த செல்லை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அந்த செல்லுலேருந்து லித்தியத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு, அதை வெளியில் எடுத்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறது. இப்போது டம்பிங் யார்டாக வளரும் நாடுகளை வந்து உலக நாடுகள் பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. ஓகே, ஒரு காலத்தில் நம்ம வளர்ந்த நாடுகளுக்கு டம்பிங் யார்டு, இன்னைக்கு ஆப்பிரிக்கா டம்பிங். ஆனால் அது பொருள் மாதிரி அங்கே கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போது இதனால தான் எமிஷன் இஷ்யூஸ் இருக்குது, அல்லது வந்து பாதுகாப்பு, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இது ப்ரொடியூஸ் பண்ணுது, வெப்பத்தை அதிகமாக்குதுங்கிறது தான் பெட்ரோல் டீசல் இன்ஜின்களின் பிரச்சனைனா, ஈவி தான் இனி உலகம் என்று மறுகிற போது இந்த பேட்டரிகள், இந்த செல் குப்பை இது வந்து என்ன ஆக போகுது? செல்லு வந்து கோல்டு மாதிரி, அது கோல்டு மைன் மாதிரி. யாரும் விடமாட்டாங்க, அதை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த ரிஃபைனரிஸ்ட்டை கொடுத்து ரீப்ராசஸிங் பண்ணி லித்தியத்தை ஃபுல்லாக 98% அதை வந்து எடுத்துருவாங்க. அது ஏன்னா லித்தியம் வந்து பயங்கர காஸ்ட்லி.
பர் கேஜி அல்லது அந்த அது எவ்வளவு லித்தியம் பயன்படுத்தப்படுது சார்? இப்போ இந்த பேட்டரிஸ்குள்ள செல்ஸ் தானே வைக்கிறோம். ஆமாம் ஆமாம், அது எவ்வளோ 5% தான் பயன்படுத்துவோம். அது ஏதோ ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் லித்தியம் அதில் இருக்கும். கேத்தோடு வந்து குறைவான அமௌண்ட் தான் பயன்படுத்துகிறோம். பட் அது வந்து காஸ்ட்லி. நீங்கள் சொன்ன மாதிரி நான் இமோஷனலாக யோசிக்காமல் அடுத்த கட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி இதை ப்ரொசீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. பட் உங்களுடைய புரிதலுக்கு உட்பட்டு நீங்கள் பார்க்குறப்ப இது ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் அல்லது ஒரு இன்டர்மீடியட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு தான் இதை நினைக்கிறீங்களா? அதாவது இதை விட பெருசு ஒன்று வருவதற்கு முன்னதாக வந்திருக்கக்கூடிய இடைக்கால ஏற்பாடு தான் ஈவி அப்படிங்கிறது உங்கள் அபிப்பிராயமா? இல்லை ஈவி தான் ரூல் பண்ண போகுது? ஈவி தான் சார் ரூல் பண்ணி. ஈவி தான். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், CO2 அப்படிங்கிறது நம்முடைய கிளைமேட் வந்து 1.5 டிகிரி டெம்பரேச்சர் வந்து மேலே அதிகமாக போச்சுன்னா sea லெவல் வந்து நம்மளை ஆக்குப்பை பண்ணிடும். அதில் வந்து சந்தேகமே கிடையாது. அதில் அந்த இப்போ இந்த CO2 நார்ம்ஸ் தான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கேஃபே 1 கேஃபே 2ன்னு போட்டுட்டு இப்போ கேஃபே 3 பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ அவங்க கேஃபே 3 வந்து 2027 ஏப்ரல் 2027 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் மினிமம் 20% எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விற்றா தான் அதை மீட் பண்ண முடியும். ரெகுலேஷனால் நீங்கள் எலக்ட்ரிக் வண்டி கொண்டுட்டு வந்தாலும் அது விற்கல அப்படின்னா உங்களால் வந்து அந்த ரெகுலேஷனை மீட் பண்ண முடியாது. அதுதான் வந்து நியூ எனர்ஜி ரெகுலேஷன் சைனாவில், CO2 ரெகுலேஷன் யூரோப்பில். அந்த CO2 ரெகுலேஷனுக்காக தான் அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு போனாங்க. அவங்க போனதில் பிரச்சனை என்னன்னா, அந்த மக்கள் வந்து அதை வாங்காமல் விட்டாங்க. அதில் அந்த சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி அவங்க வைக்கல. ஆமாம், ஆரம்ப கட்டதுனால அவங்க வைக்கல. அதனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போது டெஸ்லா போன்ற நிறுவனங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிருக்காங்க. EV + AI அப்படிங்கிற ஒரு ஏஐ வந்து போயிட்டாங்க. அந்த ஒரு நம்ம தமிழர் தான் அதை தமிழ் தான் எல்லுசாமி. ஆமாம், அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவர். அந்த தமிழ் டிவிஷன் அப்போ US போகிறப்ப அவரே உங்களை மாதிரி ஒரு டைம் கேட்டு பிடிச்சி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அங்கேயும் ஒரு தமிழர் தான் உட்காந்துருக்காரு. ஸோ வெரி பிக் இன்னோவேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஒன்று. ஆக்சுவலாக ஏஐ எதிர்பார்க்குறாங்க. EV வர்றப்ப ஓகே, ஆட்டோமொபைல் சைடில் ஈவியும் இந்த பக்கம் ஏஐயும் ஈவியும் சேர்த்த காம்பினேஷனுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ராடினரி காம்பினேஷன். மனிதர்கள்லாம் இருக்க மாட்டாங்க, திசைகள் அது கண்டுபிடிக்கும், அது கார் ஓட்டிக்கும். நம்ம ஏறி உட்காந்து சித்தப்பாட்டுக்கு போனோம்னா சித்தப்பாட்டுக்கு போவோம், டீ கடையில் நிறுத்தினா நிறுத்திட போகுது. அந்த இடத்தை நோக்கி இந்திய கார்கள் எப்போது வரும்? வந்துடும், கூடி சீக்கிரம் வந்துடும். ஏஐ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம இந்த வண்டி டிரைவ் ஆகிட்டு இருக்கும்போது அதனுடைய கோஆர்டினேட்ஸ் ஃபுல்லாக வந்து இதுக்கு போயிடும், சர்வருக்கு போயிடும், க்ளவுட்ஸ் ஆகிடும். அங்கே வந்து ஏஐ இருக்குது, அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இருக்குது. அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அந்த பர்ஃபெக்ட் பண்ணி நமக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கும். நேவிகேஷன் மாடலில் வந்து சொல்லும், இந்த மாதிரி நீங்கள் கோபிநாத் சார் வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா, ஸ்டுடியோக்கு போனீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துரும். அதே வந்து ஸ்லோ பண்ண இண்டிகேட் பண்ணும் நம்ம ட்ரைவ் பண்ணால் கூட. ஸோ அதை தான் வந்து அவர் அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மேலே போய் அந்த ஏரியாவில் ஒரு நாய் எப்போதுமே கிராஸ் பண்ண கவனமாக போகணும் இருக்கும். இந்த கேமரா டேட்டா எல்லாமே வந்து நம்ம கஸ்டமரோட நம்ம பண்ணணும்னா அதை வந்து ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க, ரெம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம ஒரு இஸ்ரேலியன் கம்பெனி, மொபைலை கம்பெனியோட நாங்கள் டைப் பண்ணிட்டு, நான் வந்து இஸ்ரேல் போயிட்டு இருந்தேன், ஜெருசலம் போயிட்டு அங்கே தான் இருக்குது. அங்கே ஒரு 3000 இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜெருசலத்துலேருந்து இந்த வார்க்கு முன்னாடி டெல் அவிவ் வந்து நான் அந்த டிரைவ்லெஸ் காரில் தான் உட்காந்துக்கிட்டு வந்தேன். அப்படியா? ஆமாம். ஆனால் அது டெஸ்ட்டில் தானே இருக்குது, இன்னும் அந்த டெஸ்ட்டில் தான் இருக்குது. ஆனால் பிரில்லியண்டான டெக்னாலஜி. அந்த அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? ஒரு யாருமே கொஞ்ச நேரம் பயமாக இருக்கும் போது, அது பாட்டில் போகுது, கொஞ்ச நேரம் பயமாக இருக்கும். இந்த ஸ்டீரிங் அது பாட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குது. மில்லி செகண்ட்ஸில் எங்கேயாவது பிரேக் பண்ணாங்கன்னா போய் இடிச்சிரும். அப்படி நம்ம ஃப்ளைட்டை விட்டு மிஸ் பண்ணிடுவோமா, ஐயோ இது பயமாக இருக்குது, இது ஓட்டிடுவோன்ட்டு. அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்தோடனே ஆக்சுவலாக அது டிரைவ் பண்ணுறதை விட அழகாக டிரைவ் பண்ணுது. நம்ப முடியுது. ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வந்து கரேஜியஸாக இருந்தால் தான் அது உள்ள உட்காருவீங்க, இல்லைன்னா நீங்கள் உட்கார மாட்டீங்க. நியாண்டர்தல்களும் ஹோமோசேபியன்களும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கலாம் அறிவியலில் சொல்லப்படுது. மனித வளர்ச்சி படிநிலையினுடைய 2 படிநிலைகளில் நம்மலாம் ஹோமோசேபியன்ஸ் வந்தப்போ நமக்கு முந்தின ஜென்ரேஷன் ஒரு காலகட்டத்தில் பூமியில் வாழ்ந்தாங்க. ஆமாம். இப்போ அந்த மாதிரி ஒரு வார EV + ஏஐயோட ஒரு காரும், இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் ஓட்டிகிட்டு இருக்க காரும், 2 பேரும் ஒரு ரோட்டில் போனால் அப்போ என்ன ஆகும்? இந்த ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப இப்போவுமே இருக்குங்க சார். இப்போ வந்து நம்ம அமெரிக்காவுக்கோ அல்லது யூரோப்புக்கோ நீங்கள் போனீங்கன்னா, இங்கே வந்து நான் ஆண்டிபட்டிக்கு போயிட்டு வந்தேன்னா அந்த வித்தியாசம் தெரியுது இல்லை. இப்போ வந்து ரோட்டில் ரொம்ப இப்போ அவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணால் தான், இப்போ சென்னையிலேருந்து அங்கே போனால் தான் நம்ம அந்த வித்தியாசத்தை பார்ப்போம். பட் நீங்கள் வந்து சென்னைக்குள்ளேயே அந்த வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு கார் வந்து ஏஐயில் போகுது, இன்னொரு கார் வந்து மாட்டு வண்டி மாதிரி போகுது. அது நவீன கால மாட்டு வண்டி என்னன்னா ஐஸ் வண்டியாக மாறிடும் அது. ஓகே. ஸோ பெட்ரோல் மற்றும் டீசலால் இயங்கக்கூடிய கார்கள் வந்து அந்த கார்களா பழைய கார் கேட்டகரிக்கு வந்துடும். என்னுடைய இது என்ன அப்படின்னா வந்து இப்போது EV மற்றும் AI
தொழில்நுட்பத்தோடு இந்தியாவில் முதல் கார் வருவதற்கு எத்தனை வருடங்கள் பிடிக்கலாம்? ரொம்ப சீக்கிரம் வந்துடும். ஏன்னா ஏஐ வந்து பியூராக சாஃப்ட்வேர். அதுக்கு வந்து இப்போ ஏஐ மாடலை ட்ரைனிங் பண்ணுறது வந்து அதுக்கு வந்து பணம் தான் தேவை. மற்ற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்லாம் எல்லாமே இருக்குது. ஏஐயில் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து போட்டால் தான் அந்த ட்ரெயின் பண்ணும், அந்த காரை ட்ரெயின் பண்ணணும் இல்லைங்களா? அந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து இப்போ வைட் ஸ்ப்ரெட்டாக அவைலபிள் ஆகிடுச்சு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இந்தியாவில் வந்து நிறையா இருக்காங்க கம்பேர் டு எனி அதர் ஒன். அது நம்பர் 1. பெரிய அட்வான்டேஜ், நமக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ், மிகப்பெரிய அட்வான்டேஜ். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம வீட்லேயே 4 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. 3வது வந்து அமெரிக்கன்ஸும் யூரோப்பியன்ஸும் வந்து காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு மூட்டை கட்டிட்டு போயிடுவாங்க. சாட்டர்டே மறுநாள் 7:30 மணி வரைக்கும் நம்ம பையன் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சைனா வந்து பயங்கரமாக முன்னேறதுக்கு காரணம், இந்த 10 இயர்ஸில் முன்னேறதுக்கு காரணம் தான். அடுத்த மூமெண்ட் வந்து இந்தியாவுக்கு தான். அந்த மூமெண்ட் வந்து ஏஐனால தான் வரப்போகுது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை அறிவியல் தொழில்நுட்பம் ஏஐ போன்ற விஷயங்களாக இருக்கலாம். அமெரிக்க ஐரோப்பாவினுடைய சகாப்தங்களின் திசை மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆசியா மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன பண்ணாங்கன்னா, இந்த லித்தியம் அயன் பேட்டரியை வந்து கண்டுபிடிச்சது உடன் எனஃப் அப்படின்ட்டு ஒரு சயின்டிஸ்ட். அவர் கீழே வந்து நம்ம தமிழ் ஆளு தான், மந்திரம் ஆறுமுகம்ன்ட்டு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் தான் அவர் படிச்சுட்டு அங்கே தான் போனார். அந்த மந்திரம் ஆர்வம் தான் எங்களுக்கு வந்து பேட்டரி செல் ரிசர்ச் லேப்பை டிசைன் பண்ணி என்னென்ன எக்யூப்மெண்ட் போடணும், பேட்டரி டெவலப்மெண்ட்டில் என்னென்னலாம் பண்ணணும் அவர் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. உலகெங்கும் தமிழர்கள் கோல் டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் பெரிய ஆள் இவர். அவர் வந்து சைனாவுக்கு போக முடியாது, ஏன்னா அந்த FBI வந்து அவரை லிமிட் அங்கே. ஆனால் இந்தியாவுக்கு வந்துட்டார். இந்தியாவுக்கு வந்துட்டு அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், வேலு, திஸ் இஸ் நவ் இந்தியாஸ் டைம், இந்தியா டைம், என்ன வேணாலும் பண்ணுங்க நான் சொல்லித்தரேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து அவருடைய ரெஃபரன்ஸ் நான் கொடுத்தேன். ஸோ இது இந்தியாவின் காலம், இந்தியாவின் காலம். அதில் வந்து அவர் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த ஏஐ பேட்டரி டெக்னாலஜி வந்து சைனா எடுத்து சீரியஸாக பண்ணதை இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, யூரோப்பும் யூஎஸும் பண்ணியிருந்தாங்கன்னா எங்கேயோ போயிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஐஸ் டெக்னாலஜி அவங்ககிட்ட இருந்தது மற்றவங்க மேலே தலையில் விதிக்கிறாங்க, அவங்க டாமினேஷன் பண்ணுறாங்க. இப்போ ஈவி போய் சைனா டாமினேஷன் பண்ணுறதுனால அவங்க வந்து வந்தாவே நான் டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆயில் பேஸ்டான அந்த டெக்னாலஜியில் அவங்க மன்னர்கள். ஆமாம், பிக் 3 கம்பெனிஸ், அது அவங்க டிஎன்ஏ. அது அவங்க. சுவாரஸ்யம் என்னன்னா சார், ஈவி கார்களை முதல்ல தொடங்கி ஆரம்பித்தது அவங்க தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை டேக் ஓவர் பண்ணது சைனாவும் இந்தியாவும். அந்த யூனிவர்சிட்டியில் வந்து கிராண்ட் ஃபண்ட்ஸு, ரிசர்ச்சு, ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து அது மட்டும் க்ரியேட்டிவிட்டி மட்டும் இன்னோவேஷன் மட்டும் பண்ணுறதுக்கு அங்கே ஆளுங்க இருக்காங்க சார். நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு அடிப்படை கொண்டுட்டு வரணும். ஒரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அதிகமான இன்ஜினியர்களை வைத்திருக்கிற நாடுனால, ரெண்டாவது என்னன்னு கேட்டால் டக்குன்னு பிடிக்கிற பசங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஜெனட்டிக்கலாகவே ஒரு பெரிய எல்லா மாதிரியான லேயரையும் பார்த்த ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ரோடற்ற ஊரில் கார் ஓட்ட ஆரம்பித்து இன்னைக்கு 8 ட்ராக்ல பறக்கிற இடத்துக்கும் நம்ம இருக்கோம். இந்த காம்பினேஷன் வரும்போது இப்போ நம்ம ஆட்சி நடக்குதா, நம்ம தான் டர்னிங் பாயிண்ட். இதுதான் வந்து யூரோப்லேயும் நடந்தது. யூரோப்லேயும் பஸ் நம்ம கரெக்டாக பிடிச்சிருவோமா சார்? பிடிச்சிருவோம். இந்த தர பிடிச்சிருவோம். இந்த தர சான்ஸே இல்லாத பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி வார் ஜோன்ஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது, இல்லை. அதனால அந்த யூரோப்பில் வந்து யுக்ரைன் ரஷ்யா வார் இருந்துகிட்டே இருக்கு, அங்கே டேரிஃப் அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ அதனால் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. இப்போ டெமோக்ரஸி வந்து ரொம்ப நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த ஒரு காம் கிளைமேட் இருக்குது. இது வந்து திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் டைம் ஃபார் அஸ். ஓகே, தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிறது. அப்புறம் கார்கள் குறித்த அந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியுடைய டெக்னாலஜியில் நம்ம மாஸ்டர் ஆகிட்டே இருக்கோம். ஆனால் இது எல்லாமே சற்று பொருளாதார ரீதியாக வளர்ந்தவர்களுக்கான சௌகரியங்களுக்காகவே பயன்படுதோ அப்படின்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வரக்கூடிய கார்கள் எல்லாம் அஃபோர்ட் பண்ணுற கேட்டகரியில் இருக்கவங்களுடைய லெவல் வேறு. ஏன் இதோடைய ரிவர்ஸை நடக்கவே இல்லை? ரொம்ப எளிமையான மனிதர்கள் அவங்க போகிறதுக்கான குறைந்த விலையிலான கார். ஏன்னா ஒரு தொழில்நுட்பம் வந்து வளருகிற போது அதோடைய விலை குறைந்து சாமானியர்களுக்கு அது போய் சேரும். எனவே ஈவன் டுடே ஃபோர்டு செலிப்ரேட் பண்ணப்படுறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, எல்லாருக்கையிலேயும் ஒரு கார் அப்படின்னு கொண்டு வந்தது. கரெக்ட். ஸோ அதையே நம்ம செய்யாமல் இருக்கோம். இப்போ நீங்கள் 3XO, பொலரோ நியூ, இந்த 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் 4 வண்டியும் நம்ம பண்ணுற 8 வண்டியில் 4 வண்டி வந்து 7.5 லேக்கில் ஆரம்பித்து 15 லேக்கில் முடியுது. அதுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட மாருதி தான் அவங்க வந்து 3.5 லேக்கில் கொடுக்குறாங்க, 7 லேக் வரைக்கும் தான் கொடுக்குறாங்க. எதுக்கு நான் கேட்குறேன்னா, இதை மாருதியோ இல்லை டாட்டாவோ இல்லை மஹிந்திராவோ தான் பண்ணணும்.
நீங்களுமே மேல் செக்மெண்ட்டை பற்றி மட்டுமே இல்லை அதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார். அந்த விலையில் கொடுக்கணுன்னா இப்போ மாருதி வந்து ஒரு 1,68,000 1,70,000 வெஹிக்கிள்ஸ் பர் மந்த் பண்ணுறாங்க. பட் அது வந்து கிட்டத்தட்ட அது 2 வீலர் மாதிரியே பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதனுடைய ஸ்கேல் எக்கானமி இருக்கிறதுனால ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மி. அதில் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன அது சொல்றேன், பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஈகோ சிஸ்டம் அவ்வளோ வால்யூம் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். ஓகே, அந்த வால்யூம் இருந்தால் தான் ஒன்று வால்யூம் அல்லது மார்ஜின். என்னுடைய கன்சர்ன் இதில் என்னன்னு கேட்டால், ஒரு தொழில்நுட்பம் வளருகிற போது அது சாமானியர்களை நோக்கி திருப்பப்பட வேண்டும். அது நிறைய இண்டஸ்ட்ரியில் அது நடக்காமல் போச்சு. அது இப்போ ஈகோ சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற செக்மெண்ட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது அப்படி அந்த மாதிரி வந்துருச்சு ஆக்சுவலாக. இல்லை, யதார்த்தமாக இந்திய நிறுவனங்கள் வந்து இந்த செக்மெண்ட்னு யதார்த்தமாக தான் யதார்த்தமாக தான் வந்துருச்சு. அது அப்படியே நேச்சுரலாக ஃபிட் ஆயிடுச்சு. அவங்க மாருதி அந்த கீழே செக்மெண்ட்லேயே பார்த்துட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து மேலே செக்மெண்ட்டில் பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் வண்டி முதல்லேருந்தே வந்து பொலரோ, ஸ்கார்பியோ அது எல்லாமே வந்து XUV500 எல்லாமே மேலே செக்மெண்ட் தான் இருந்தது. அதனால அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே. அதுதான் அவங்க தொடர்ச்சி. அந்த SUV தான் எங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால அங்கே இருந்துட்டோம். இதில் மொரோசா இருக்குல்ல, அதை எப்படி சொல்லுவீங்க? மொரோசோன்னு சொல்லுவோமா? மராசோ. இப்போ அவர் ஆனந்த் மஹிந்திரா அவர்களால் வந்து ரொம்பவும் அவரே ரொம்ப வியந்த வண்டியில் அது ஒன்று. ஆமாங்க, MPV. பட் ஏன் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு? டொயோட்டாங்கிற ஒரு ஜம்ப் ஒன் இருக்காங்க. MPVயில் போகலாம் அப்படின்னு இறங்கணும். பட் அந்த 2019 2017 வந்து சேல்ஸ் ட்ராப் ஆக SUV வந்து ஸ்டடி பண்ணணும், இல்லைன்னா நம்ம மார்க்கெட் விட்டு வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வால்வா சாவான்னு ஆரம்பிச்சது தான் அது. அந்த கார் 3 டோர் விட்றப்ப அந்த மட்டும் ஏதாவது ஆயிருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க சார். ஷேர் ப்ரைஸை பாருங்க, 300 என்னமோ இருந்தது, 3,400 என்னமோ 3,600 நிற்கிது இப்போ. அப்போ தார் 3 டோர் தான் ஃபர்ஸ்ட் பிள்ளையார் போகுது. அதுலேருந்து ஒரே மேலே. அதுக்கப்புறம் XUV700 எங்கேயே கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்து அதுல இருந்து E6 என்ன செய்யும், என்ன வித்தை காட்டும்னு நல்லா இருக்கு. வர ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் முதல்ல சொன்னீங்க தார் ராக்ஸை பற்றி சொன்னீங்க, இந்த காம்பினேஷன் ஆஃப் கம்ஃபர்ட் ஆஸ் வெல் அஸ் ஜெர்மன் இன்ஜினியரிங், அல்லது வந்து ஒரு சிறந்த இன்ஜினியரிங்குள்ளே நமக்கு என்னென்னலாம் கம்ஃபர்ட் வேணும் எல்லாத்தையும் உள்ளே கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த கல்ட் ஷேப்பில் அதை கொண்டு வந்திருக்கோம். இப்போது இந்த வண்டியில் அது மாதிரி என்னென்ன விஷயம், ஏன்னா லுக் அண்ட் ஃபீல் எக்ஸ்ட்ராடினரி. ஆமாம், அது எனக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் லுக்கெல்லாம் அதில் ஃபீல் ஆகும். அதில் அந்த லுக்கு ஸ்பேஸ் கிராஃப்ட் லுக்கு. அதில் வந்து செமி ஆக்டிவ் சஸ்பென்ஷன், எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு சஸ்பென்ஷன் இருக்குது. அதில் ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் இருக்குது. அதில் ஃபயர் ரேடார் கேமரா பேஸ்டு சிஸ்டம். அது வந்து அக்யூரேட்டாக லேனை டிடெக்ட் பண்ணி யாராவது அதில் வந்து சுற்றியும் வந்து 12 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் இருக்குது. பக்கத்தில் யாராவது வந்தாங்கன்னா உடனே இன்ஃபர்டைன்மெண்ட்டில் வந்து அந்த டிரைவர் டிஸ்பிளே சிஸ்டத்தில் வண்டியினுடைய படத்தை போட்டு இந்த கார்னரில் ஒரு 2 வீலர் உனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னு காட்டும். இந்த இதில் வந்து ஆன்லைன் காட்டிக்கிட்டே இருக்கேன். நான் ஸ்பேஸ் கிராஃப்ட் மாதிரி தான் அது காட்டிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு. நான் வந்து அதை பார்த்துட்டு டக்குன்னு திருப்பிக்குவேன். இந்த சைடில் இப்படி போயிட்டு இருக்கும்போது சைடில் சருன்னு வருவாங்க ஒரு கார் வந்ததுன்னா அதை உடனே. நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணுறீங்களா? நான் டெய்லியும் ட்ரைவ் பண்ணுவேன். ஓகே. டெய்லி காலையில் சாயந்தரம் இங்கே அடையார் வந்துட்டு MRV செங்கல்பட்டு போயிட்டு வரப்ப அதை ஃபுல்லாக டெக்னாலஜி செக் பண்ணுவேன். நான் இப்போ 1 வருஷமாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கார் நிறுவனங்கள், மஹிந்திரா போன்ற நிறுவனங்களே கூட அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்கிட்ட வண்டியை கொடுத்து ஓட்ட சொல்லி டெஸ்ட் டெய்லி ரிப்போர்ட்ஸ் எடுப்பாங்க. ஆமாம். கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது வேலுசாமி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வேலை பார்க்கக்கூடிய உறவினர்கள்ட்ட வண்டியை கொடுத்து உண்மையிலே உங்களுக்கு என்ன சொன்னது, ஏன் அதை செய்ய ஆரம்பிச்சிங்க? அதுக்கு அதுதான் அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ண முடிஞ்சது. நம்ம என்னதான் இன்ஜினியராக இருந்தாலும் கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ தெரியாது சார். ஸோ இப்போ வந்து நம்ம செய்கிறப்ப நமக்கு நம்ம குறை கண்ணில் படாது. ஆமாம், ஹியூமிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்கள் தார் 3 டோர் உடனே மார்க்கெட்லேருந்து ரியாக்ஷன் வந்து இது வண்டி நல்லா இருக்குது, ஆனால் ரிஃபைன்மெண்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் வந்துருச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கார் வந்து கல்ட்டில் இருக்குது, அதனால் நீங்கள் சக்சீட் ஆகிட்டீங்க, அடுத்த காரில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகுதுன்னு சந்தேகம், இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக இருந்ததுன்னா வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொம்ப பயந்து போயிட்டோம். அந்த வண்டி விடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுங்கிற ஒரு வெறி. எங்கள் பாஸ் வந்து வண்டியை ட்ரை பண்ணிவிட்டு, வேலை இந்த வண்டியில் வந்து எனக்கு செகண்ட் ரோவில் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த வண்டி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 10 ஃபேமிலி கூப்பிட்டு ஒன்றுமே சொல்லாமல் ஒரு 15 வண்டியை எடுத்துகிட்டு 10 ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக வண்டியை கொடுத்து இங்கிருந்து ஊட்டி வரைக்கும் போனோம். ஸோ இட் கவர்ஸ் ஹைவே, சிட்டி, கோயம்புத்தூர், எல்லாமே டெமோகிராஃபியும் அந்த வைண்டிங் ரோடு, அந்த ஊட்டி ரோடு எல்லாத்தையும் போனோடனே
அப்போ வந்து 2 விதமான ஃபீட்பேக் வந்தது. ஒன்று வந்து இப்போ பாஸ் சொல்கிறத விட ஒய்ஃபு சில்ட்ரன் சொல்கிறது இல்லது கலீகோட ஒய்ஃபு சில்ட்ரன் சொல்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை கொண்டுட்டு வந்தது. அது ஒரு சைக்காலஜிக்கலி அது வந்து அவங்கள இது பண்ணிச்சு. 2வது வந்து அவங்க பார்த்த பர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த NVH, இந்த டிரைவ் குவாலிட்டி, இந்த சைலன்ஸு, கம்ஃபர்ட்டு, இதெல்லாம் வந்து இந்த பெனராமிக் சன்ரூஃபு, இந்த 2 ஸ்க்ரீனை வந்து நாங்கள் சாதாரணமாக தான் பார்த்தோம். அவங்க பார்த்தோம், அப்பா 2 ஸ்க்ரீன் இருக்குப்பா, அப்பா பெனராமிக் சன்ரூஃப் இருக்குது அப்படின்னு அதை சொன்ன உடனே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ராஜேஷ் அதை வந்து விட்டதை வந்து அந்த பெனராமிக் சன்ரூஃப் தான் விட்டுருவார். நம்ம வண்டியை கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க பார்க்குற விதமே வேறு அப்படிங்கிறத அங்கே தான் கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால அந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக இன்ஸ்டிடியூட் பண்ணணும். இன்டர்நேஷனலி பார்க்குறப்ப பெரிய நிறுவனங்களே போராடுது. ஒரு போயிங் தடுமாறுது. ஆமாம், நீங்கள் சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போதான் இப்போதான் அந்த பழைய நிலைக்கே திரும்பி இருக்கும். பிஃபோர் கோவிட் ஸ்டேட்டஸ்க்கே திரும்பி இருக்கும். அந்த ஒரு சூழலில் எப்படி இவ்வளவு வேகமாக மஹிந்திரா வளர்ந்துருக்குறது? இந்த ப்ராடக்ட் தான் சார் காரணம். சர்வைவ் ஆகணும் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் 1,50,000 தான் வந்து 2019 என்னுடைய சேல்ஸ். 1,50,000 வச்சுக்கிட்டு சேல்ஸ் பேசஞ்சர் காரை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கவே முடியாது. எஸ்யூவியில் அந்த வர ப்ராஃபிட்டை வச்சு சிஸ்டம் காஸ்ட்டே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்று இந்த இதை வந்து கிராக் பண்ணணும். அப்போ தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. 2017 எங்களுக்கு தெரிஞ்சது டிக்ளைனில் இருக்குது, மார்க்கெட் ஷேர் கீழே வந்து ஏழுவுக்கு. அப்போ தான் சொன்னார், வேலு என்ஜினை விட்டுட்டு நீ வந்துரு, ஐ நோ யூ வில் டர்ன் இட் அரவுண்ட் அப்படின்னாரு. அப்புறம் வந்து அதுதான் வந்து மிகப்பெரிய சேஞ்ச். இது வந்து வால்வாஸாவா இது வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து ஒன்று. அதில் 2 விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கணக்கு போடுறான், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக படிக்கிறான், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், அந்த மன வலிமையிலிருந்து வரக்கூடிய அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி சக்சீட் ஆகிருப்பாங்க. ஓகே. காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க ஓரளவுக்கு, பட் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அந்த காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் குறைஞ்சி எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக இதையுமே ஹேண்டில் பண்ணுறது, எதையுமே ஹேண்டில் பண்ண. நீங்கள் காமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் வந்து நார்மலாக நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணாவே அது வந்து ஹை ஐக்யூ மாதிரி காட்டிடும் அது. ஏன்னா மற்றவங்க எல்லாமே வந்து இப்போ டெம்பரை லூஸ் பண்ணுறவங்க வந்து அவங்க வந்து 25% கூட இருக்க மாட்டாங்க அந்த காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ். 3-4 காரை நம்ம வந்து உலகத்தரத்தில் பண்ணினா தான் மக்கள் வந்து வாங்குவாங்க அப்படிங்கிறது நாங்கள் முடிவு பண்ணி அடித்தது தான் அது. அதில் வந்து ஃபஸ்ட்டு XUV 700 வந்ததுலேயே தெரிஞ்சு போச்சு, ஓகே இனிமேல் இதே மாதிரி எல்லா காரையும் பண்ணிக்கலாம் வாக் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் அந்த தார் ராக்ஸ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் தார் ராக்ஸ் வந்து தான் அதுதான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் கம்பெனி. ஆமாம், ஓகே. அது வந்து எளிமையான ஒரு கேள்வியில் தொடங்கினேன். நான் எப்போவுமே ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்விகளை தான் கேட்க முயற்சி பண்ணுவேன். ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னால் என்னென்ன விஷயங்களை ஒரு வாடிக்கையாளர் கவனிக்கும்? எனக்கு வேல்யூ ஃபார் மணி அந்த காரில் வேணும், ஆமாம், அப்படிங்கிறப்ப என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒருத்தர் கவனிக்கும்? ஃபண்டமெண்டலாக அது அதனுடைய ரிலையபிலிட்டியை ட்ராக் என்னன்னு பார்த்துடணும். அதுதான் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லைங்களா? என்ஜின், இப்போ அந்த ஐஸ் வண்டி வாங்கினீங்கன்னா என்ஜின், டிரான்ஸ்மிஷன். ஐஸ் வண்டின்னு சொல்கிறது பெட்ரோல் டீசலில் இயங்கும் வண்டிங்க. என்ஜின், டிரான்ஸ்மிஷன், அப்புறம் வந்து இந்த ஆக்சல், இது 3 வந்து அந்த புருவனாக இருக்கணும். அதில் இருக்கிறது நல்ல தரமானதாக இருக்கணும். அதுதான் வந்து உங்களை போகிறது வர்றது எல்லாமே டிட்டர்மின் பண்ணுறது. 2வது வந்து சஸ்பென்ஷன். நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சஸ்பென்ஷன் நல்லா அது நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உள்ளே வந்து NVH ரிஃபைன்மெண்ட். நீங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணும் பொழுது வெளியிலிருந்து சத்தம் வர்றதோ, ரோடு டயர் நாய்ஸ் வர்றதோ, இது இல்லாமல் இருந்ததுன்னா உங்களை வந்து இரிட்டேட் பண்ணாது. அது தெரியாது உங்களுக்கு, பட் அதில் அந்த கம்ஃபர்டபுளாக ஏர் நாய்ஸு, பாடியில் வைப்ரேஷன் வர்றது, அப்புறம் வந்து ஜெர்க்கு, இதெல்லாம் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு பார்க்கணும். அப்புறம் உள்ள எர்கனாமிக்ஸ் நீங்கள் பார்க்கணும், உள்ளே உட்காருறது. அப்புறம் ஏசி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த அதுதான் அவுட்லுக்கை மட்டும் பார்த்தெல்லாம் வாங்கிட முடியாது, வாங்கக்கூடாது. அப்புறம் வந்து சேஃப்டி என்னன்னு பார்க்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது சேஃப்டி. இந்த ஈவெண்ட் ஆஃப் எவ்வளோ ஏர்பேக் இருக்குது, இந்த ஈவெண்ட் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடெண்ட், ஸ்ட்ரக்சரலாக இந்த வண்டி சேஃபாக இருக்கா, 5 ஸ்டார் ரேட்டிங்கே வாங்குங்க. ஏன்னா உங்கள் ஃப்யூச்சர் வந்து அதில் இருக்குது. இப்போது ஒரு டெஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்ல, இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குறதுனா இந்த வேகத்தில் வந்து இப்படி அடித்தாலும் இது ஆகும், இது ஆகாது அப்படி வீடியோ காட்சிகள்லாம் நாங்கள் நிறைய பார்க்குறோம். அப்படி அங்கு கொண்டு போய் காட்டப்படுகிற அந்த ஸ்பீட் டெஸ்ட்டோ அல்லது வந்து எவ்வளோ பாதுகாப்பான கார் என்று நிரூபிப்பதற்காக செய்யப்படக்கூடிய அந்த கார் தான் எங்களுக்கும் கொடுக்கப்படுதா? ஆமாம், ஷுவரா? அது வந்து இது ரெகுலேஷன். அது ரெகுலேஷன் தான். நான் அதோடைய இல்லை அது தட்ஸ் த பிராண்ட். அது இல்லாமல் 2வது ஆனந்த் மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் பயங்கர ட்ரஸ்ட் வார்த்தை. அதுதான் சொல்லுவார்,
என்ன காட்டுறீங்களோ அதுதாங்க இருக்கணும். அதில் வந்து அவர் பயங்கரமாக இருக்கார். த லாஸ்ட் கொஷின், நீங்கள் மோதன டெக்னீஷியன், எவ்ரிபடி இஸ் அ ஃபேமிலி மேன், அதுவும் ஒரு சாதாரண குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவர் நீங்கள். ஒருவர் எப்பொழுது கார் வாங்கலாம்? ஏன்னா இங்கே என்ன ஆயிடுதுன்னா, இப்போ மீடியாக்குள்ளே கூட பார்க்க முடியுது, டக்குனு உள்ளே வந்தாலும் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் ஸ்டேட்டஸு அப்படின்னு அப்படி நெருக்கடிகளும் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவர் எப்போது கார் வாங்குவது உசிதா? கார் வாங்குறதுக்கு 2 கண்டிஷன்ஸு. ஒன்று வந்து நீங்கள் காரு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்களா இல்லை பீயிங் ட்ரிவன் அப்படிங்கிறத ஒன்று முடிவு பண்ணிக்கணும். நீங்கள் வந்து உட்காந்துட்டு போகிறீங்கன்னா, இப்போது 1 ஹவர் ட்ராவல் பண்ணுறீங்க, 1.5 ஹவர் ட்ராவல் பண்ணீங்கன்னா, அதை வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு டூ வீலர் போகிறத விட, பஸ்ஸில் போகிறத விட கார் வந்து அந்த எவ்ரி டே 1.5 ஹவர் 2.5 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் காரில் போகும்போது அது வந்து ப்ரொடக்டிவாக மாறிடும். அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா டக்குன்னு கார் வாங்கிடுது. நீங்கள் சிட்டியில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால், ஓகே, அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா கார் வாங்குறது பெஸ்ட் அட்வைஸ். அந்த அஃபோர்டபிலிட்டிக்காக ஒரு அளவு தான் நான் கேட்குறேன். ஆமாம். ஏன்னா இப்போது கார் ₹1 கொடுத்தா நீ கார் எடுத்துகிட்டு போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே ஸ்கீம்ஸ் வந்துருச்சு. அப்போ அதுதான் கேட்குற, ஒரு ஃபாதரா அல்லது ஒரு குடும்பத் தலைவரா, ஒரு சக நண்பராக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க ஒருத்தருக்குன்னா, அவர் எந்த பொருளாதாரத்தை தொடுகிற போது, ஏன்னா அஃபோர்டபுளுங்கிறது கண்டிஷன் சப்ளை தான். அப்போ இந்த பொருளாதாரத்துக்கு வந்த பிறகு கார் வாங்குங்க. நீங்கள் சொல்கிறபடி இப்போ என்ற காசும் இருக்குது. 35,000 40,000 சேலரியில் இருக்கிறவங்க 3X இருந்து ஆரம்பிக்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் என்னோட டீலர்ஷிப்பில் போய் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் கஸ்டமர்கிட்ட. இந்த 3X ஒரு என்ட்ரி லெவல் கார். என்ட்ரி லெவல் கார் அது வந்து 7.5 லேக்லேருந்து ஆரம்பித்து 10 லேக் வரைக்கும் அவங்க ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க. அப்படி நான் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் அவங்க கார் வாங்குறோம். ஸோ 2 பேரும் சம்பாதிக்கிற இடத்தில் ஒரு கார் வாங்குதல் நல்ல. நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ கிரேட் திங் சார். ஒரு என்ஜின் மேன்ட்ட ஆரம்பித்து ஒரு தமிழ்நாட்டுடைய சிறு பகுதியிலே இருந்த ஒருத்தர்கிட்ட இருக்கிற லைஃப் லெசனுக்குள்ளே போய் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி சில பயணங்கள் அலுப்பே தெரியாது அப்படிம்பாங்க. இந்த பயணத்தில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருந்தது. ஸோ தேங்க்ஸ் லாட் சார். வே டு கோ. ஜெர்மன் கார்கள் மீது ஒரு 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 பிரமிப்பு நமக்கு இருப்பதை போல் இந்திய கார்கள் மீது ஒரு பிரமிப்பை உண்டாக்குவதை நோக்கி இந்த பயணம் வெற்றிகரமாக இருக்கணும். வாழ்த்துக்கள் சார். பெஸ்ட் விஷஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.